இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது, தேர்தல் ஆணையத்திற்கு செக். உயர் நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. தமிழ்நாட்டில் காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்ட தமிழகத்தின் 7 சட்டமன்ற தொகுதிகளில் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் தேதியை அறிவிக்க நீதிமன்றம் அதிரடியாக இடைக்கால தடை விதித்திருக்கிறது. ஜூலை 31ஆம் தேதி வரை இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டு இருந்த நிலையில் தற்பொழுது இந்த தடையை சென்னை உயர்நீதிமன்றம் வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீடித்து அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கு. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள சூழலில் இந்த உத்தரவு வெளியாகியிருக்கு. ஏன் இந்த நீட்டிப்பு? தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதா என்பது குறித்து தற்போது விரிவாக பார்த்தரலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கடந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முக்கிய மக்கள் பிரதிநிதிகள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இந்த தொகுதிகள் காலியாகின. குறிப்பாக 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வென்ற தமிழக முதலமைச்சர் விஜய் தனது திருச்சி கிழக்கு தொகுதி பதவியை ராஜினாமா செய்தார். இவருடன் சேர்ந்து கரூர் MR விஜயபாஸ்கர், விராலிமலை C விஜயபாஸ்கர், பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா ஆகிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிர்வாகிகளும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்திருந்தனர். இவர்களின் வெற்றியை எதிர்த்து ஏற்கனவே தொடரப்பட்ட தேர்தல் வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும். இந்த சூழலில் அவசரமாக இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என வலியுறுத்தி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வு மிக முக்கியமான அரசியல் சாசன கேள்வி ஒன்றை எழுப்பியது. பழைய தேர்தல் வழக்குகள் முடிவுக்கு வரும் முன்பே புதிய இடைத்தேர்தலை நடத்தினால் ஒரே தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதிகள் உரிமை கோரும் அசாதாரணமான அரசியல் சாசன பிரச்சனை உருவாகும். அதோடு மக்களின் வரி பணமும் அரசு பணமும் தேவையின்றி வீணடிக்கப்படும் என நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். முன்னதாக இந்த விவகாரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய அரசு மற்றும் முதல்வர் விஜய் உள்ளிட்டோர் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இன்று இந்த வழக்கு மீண்டும் பட்டியலிடப்பட்டிருந்த போதிலும் விசாரணைக்கு வராததால் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தடையின் தற்போதைய நிலையை நீதிபதிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். இதனை ஏற்று முந்தைய இடைக்கால தடையை வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீடித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் ஒரு தொகுதிக்கு ஒரே நேரத்தில் 2 உரிமை கோரும் அபாயம், மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்படுவது உள்ளிட்ட மிக முக்கியமான அரசியல் சாசன கேள்விகளை சுட்டிக்காட்டியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. தேர்தல் வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் அவசரகதியில் இடைத்தேர்தலை அறிவித்தால் அது மிகப்பெரிய சட்ட சிக்கலுக்கு வழிவகுத்துவிடும் என்பதை நீதிபதிகள் தெளிவாக உணர்த்தியிருக்காங்க. இதன் காரணமாகவே ஜூலை 31ஆம் தேதியுடன் முடிவடையவே தடையை தற்போது வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீடித்து அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த இடைக்கால தடையின் மூலம் இந்திய தேர்தல் ஆணையம் இப்போதைக்கு இந்த 5 தொகுதிகளுக்கும் எந்த விதமான தேர்தல் அறிவிப்பையும் வெளியிட முடியாது என்பது உறுதியாகியிருக்கிறது. ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீதிமன்றத்தில் நடைபெறும் அடுத்த கட்ட விசாரணை மற்றும் தேர்தல் ஆணையத்தின் பதிலை பொறுத்தே தமிழகத்தில் இந்த இடைத்தேர்தல்கள் குறித்த இறுதி முடிவு வெளியாகும். அதுவரை அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பையும் விவாதங்களையும் ஏற்படுத்தி உள்ள இந்த விவகாரம் தொடரும் என்பதில் துளியும் ஐயமில்லை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.